ஓகே. ஸோ அதுதான். என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ்ங்கிறது உங்களுக்கு எதுவும் இல்ல. உங்களுக்கு நீங்க மல்டிபிள் ஜர்னல் என்ட்ரீஸ் இன் அ கிவன் பீரியட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதோட பேலன்ஸ் வந்துட்டு ஃபார் அ கிவன் பீரியட் அது வந்துட்டு ஒரு மந்த்தா இருக்கலாம், இல்லாட்டி இயரா இருக்கலாம், குவார்ட்டரா இருக்கலாம். ஸோ அந்த பேசிஸ்ல நீங்க ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பென்சஸ் காட்டும், உங்களோட ரெவென்யூ காட்டும், உங்களோட பேலன்ஸ் ஷீட் அக்கவுண்ட்ஸ் அதாவது அசெட் அக்கவுண்ட், லைபிலிட்டி அக்கவுண்ட் இது எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ அதோட ஈச் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் என்னவா இருந்தது, அதாவது போன பீரியடோட க்ளோசிங் பேலன்ஸ் நமக்கு இந்த பீரியடோ ஓப்பனிங் பேலன்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா பீரியடோட பாசிட்டிவ் என்ட்ரிஸ், அதாவது நெகட்டிவ் இல்லாம பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா அது நமக்கு டெபிட்ல வரும். நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா அது நமக்கு கிரெடிட்ல வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூவை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். அண்ட் அக்கௌண்ட் டைப் இருக்கு இல்லையா, அசட் ஆர் லைபிலிட்டி. ஸோ இப்போ லைபிலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் சைட்ல தான் வரும் ஆஃப்கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு டெபிட் ஆர் கிரெடிட் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெட் ஆக்டிவிட்டியை பொறுத்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆகும். ஸோ சிமிலர்லி இந்த பீரியடோட க்ளோசிங் பேலன்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் பீரியடோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ அதுதான் இதோட ட்ரையல் பேலன்ஸோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்க ரன் பண்றப்போ உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதாவது பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்ஜர் இருக்கும். ஸோ லெட்ஜர் ஆர் லெட்ஜர் செட் எய்தர் ஆஃப் தட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஃபரன்ஸ் என்னன்னா லெட்ஜர்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் லெட்ஜர், அதே இது லெட்ஜர் செட் அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் லெட்ஜர்ஸ் கம்பைன் பண்ணது ஒரு லெட்ஜர் செட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் பிரேக் டவுன், அதாவது உங்களுக்கு இதை எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த பேலன்சஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்க பேஜ் பிரேக் டவுன் வந்துட்டு 01 to 010 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் பிரேக் டவுன் அதாவது 01க்கு ஒரு டிபியும் 02க்கு ஒரு டிபியும் இந்த மாதிரி பிரேக் பண்ணி காட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதோட டெபிட் கிரெடிட் அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் இது எல்லாமே காட்டப்போகுது. ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 01 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதாவது 01ஓட ட்ரையல் பேலன்ஸ் மட்டும் தான் நான் எடுக்கிறேன் மீனிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் இருக்கும். ஸோ இங்க பீரியட்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் ஆன் டேட். ஸோ ஆஸ் ஆன் டேட்டுங்கிறது உங்களுக்கு ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் வந்துட்டு ட்ரையல் பேலன்ஸ்ல எப்பவுமே நம்ம கொடுக்க மாட்டோம். லெட்ஸே வந்துட்டு எனக்கு டிசம்பர் 2021 ஆர் டிசம்பர் 2020 ஸோ இது வரைக்கும் எனக்கு பேலன்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டிசம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதுல பாத்தீங்கன்னா 2020ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருவேன். ஸோ இதுல 2020ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட்லி பாத்தீங்கன்னா இயர் டு டேட். ஸோ இயர் டு டேட்னா என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் இயருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் பீரியட் பாத்தீங்கன்னா ஜனவரி. ஸோ ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் எனக்கு டோட்டல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st டிசம்பர் என்ன பேலன்ஸ் அது வந்துட்டு நான் எடுத்துக்கலாம். இதே இது லெட்ஸே எனக்கு பீரியட் ஏப்ரல்ல இருந்து வந்து எனக்கு லெட்ஸே மார்ச் வரைக்கும் இருக்கு பீரியட். நான் வந்துட்டு இப்போ மார்ச் ஆல்மோஸ்ட் 6th ஆஃப் மார்ச்ல இருக்கேன். பட் எனக்கு வந்துட்டு மார்ச் வரைக்கும் டேட்டா வேண்டாம், எனக்கு வந்துட்டு ஆஸ் ஆஃப் டிசம்பர் இருந்தாலே போதும் அப்படின்னா நான் இங்க பீரியட் வந்துட்டு டிசம்பர் 21ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இயர் டு டேட் கொடுத்துருவேன். ஸோ ஆஸ் ஆஃப் டிசம்பர்ல எனக்கு நெட் ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறது சொல்லிடும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இயர் டு டேட். அதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட் டு டேட் இருக்கு. ஸோ பீரியட் டு டேட்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பீரியட், அதாவது நம்ம டிசம்பர்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த டிசம்பரோட ஆக்டிவிட்டி மட்டும்தான் காட்டும். அதாவது இங்க வந்துட்டு நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ்ன்னு காட்டுறது நவம்பரோட ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துட்டு வந்து காட்ட போகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கு பீரியட் டு டேட். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஆப்ஷன் இருக்கு. ப்ரொஜெக்ஷன்னா உங்களுக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு ப்ரீவியஸ் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் வச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் இது காட்டப்போகுது. ஸோ அதுதான் ப்ராஜெக்ட் டு டேட். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஒய்டிடி சூஸ் பண்ணிக்கிறேன். ஒய்டிடி சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன்னா எனக்கு ட்ரையல் பேலன்ஸ் இந்த ரிப்போர்ட் ரன் ஆகும். ஜஸ்ட் ஃபைண்ட் கொடுத்துட்டு
ஓகே. ஸோ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வியூ அவுட்புட் குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸோட அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சொன்னேன் இல்லையா? இப்போ நமக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, 0, 1க்கு தான் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டோட்டல் பார்த்தீங்கன்னா, இதுல தான் காட்டும். ஸோ நம்ம பேஜ் பிரேக் டவுன்னு சொல்றது இதுதான். ஸோ உங்களுக்கு இந்த பேலன்ஸஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டோட்டல். ஸோ இது எந்த லெவல்ல உங்களுக்கு வேணுங்கிறது தான் டிபெண்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பீரியட் ஆக்டிவிட்டி இல்ல. அதாவது 2020க்கு நமக்கு டிரான்சாக்ஷனே இல்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் குளோசிங் பேலன்ஸ் 2மே சேமா இருக்கும். அண்ட் டெபிட் அண்ட் கிரெடிட் நல்லாவே இருக்கும். நமக்கு அ டிரான்சாக்ஷனே இல்லங்கிறதுனால. பிகாஸ் இது டெஸ்ட் என்வைரன்மென்ட் இல்லையா? ஸோ அதனால இல்ல. ஸோ பட் யூசுவலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் இருக்கும். அண்ட் குளோசிங் பேலன்ஸ் அதுக்கு தகுந்த மாரி சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெட் பேலன்ஸ் ஆர் நெட் ஆக்டிவிட்டி தான் காட்டும். இப்போ உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டோட பிரேக் டவுன் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு ரிப்போர்ட் இருக்கு. அதுக்கு பேரு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட். ஸோ அக்கவுண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு 132 கேரக்டர்ஸ் இருக்கு, 180 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ 2த்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் காலம் நீங்க எவ்வளவு தூரம் கேப்சர் பண்றீங்கங்கிறத பொறுத்து தான் 132 ஆர் 180. இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்க லெட்ஸ் சே வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ல இருந்து நீங்க இந்த டிரான்சாக்ஷன் நீங்க இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, ப்ராபப்ளி உங்களுக்கு இது இருக்க வாய்ப்பு இருக்கு. வாட் யூ கால் ஆ அ இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்க கேப்சர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது லெட்ஸ் சே இன்வாய்ஸ் நம்பர் ஆர் எனி அதர் இன்ஃபர்மேஷன் நீங்க கேப்சர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி கேஸ்ல 180 கேரக்டர்ஸ் குடுத்துக்கலாம். பட் நம்மளோட கேஸ்ல அதாவது ஸ்டாண்ட் அலோன் மாடியூலா தான் நம்ம வச்சிருக்கோம். ஜிஎல் அதாவது எது கூடயுமே கம்யூனிகேட் பண்ணல. ஸோ அதனால நான் ஜஸ்ட் 132 கேரக்டர்ஸே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அகைன் அது சிமிலர் இதுதான் வரும் உங்களுக்கு. அந்த லெட்ஜர் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைப் இருக்கும். உங்களுக்கு எந்த மாரி அ டேட்டா புல் இன் பண்ணணும். அத லைன் ஐட்டம் எடுக்க போறீங்களா? இல்ல சோர்ஸ் இன்ஃபர்மேஷன வச்சு எடுக்க போறீங்களா? ஸோ இந்த இதுதான். ஸோ நான் வந்துட்டு அ ஆஸ் என்டர்ட் வந்துட்டு அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் பீரியட் அண்ட் எண்டிங் பீரியட். ஸோ இந்த கேஸ்ல அ நான் இது குடுத்துக்கிறேன். டிசம்பர் லெட்ஸ் சே 19 குடுக்குறேன். அதுக்கப்புறம் இதுல அ வேலிட் அக்கவுண்ட் குடுக்கலாம். இல்லாட்டி நீங்க சிமிலர் அக்கவுண்ட் குடுக்கறதுன்னா, சிமிலர் அக்கவுண்ட் கூட நீங்க குடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் கேஷ் அக்கவுண்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா 01க்கு மட்டும் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்ப ஐ மீன் ஆர்டர் பை வந்துட்டு நான் அக்கவுண்ட் செக்மெண்ட்டே குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்துட்டு ஜெனரேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதுக்கும் பேலன்ஸ் இல்ல. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் கேட்டகரி, அதுக்கப்புறம் அந்த அக்கவுண்ட்டுக்கு எவ்வளோ டெபிட் இருக்கு, கிரெடிட் இருக்கு. ஸோ அதோட டோட்டல் வரும். ஸோ அதோட டோட்டல் படி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் குளோசிங் பேலன்ஸ் மாறும். ஸோ இந்த கேஸ்ல நமக்கு அந்த ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாதனால, நமக்கு சேம் பேலன்ஸ் தான் ஓப்பனிங் அண்ட் குளோசிங்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஓகே. இதுவரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஹலோ?
இல்லங்க. ஓகே. சரி, ஓகே. இத எப்படிங்க கன்டின்யூ பண்ணலாமா? இல்ல எப்படி நாளைக்கு கனெக்ட் பண்ணுமா? ஹலோ. டுமாரோ வச்சுக்கலாமா சார்? ஓகேங்க, ஓகே. சரிங்க. ஓகே, ஓகே. ஃபைன், ஃபைன். புரிஞ்சுது. ஓகே. சரி, ஓகே. அப்போ 9 months பேபி இருக்கு. அதனால தான் வந்துட்டு நான் புரியுது. ஏன்னா நானு ஆஸ் பர் என்னோட டைம் படி நான் பார்த்துப்பேன். பேபியும் பார்த்துட்டு கஷ்டமா இருக்கு. இது நெக்ஸ்ட் த கம்மிங் வீக் வந்து Thursday வந்து நான் இந்தியா போறேன் சார். ஓகே, ஓகே. கிளாஸ் என்னால அட்டெண்ட் பண்ண முடியாது. சரி, சரி. ஓகேங்க, ஓகே. நோ ப்ராப்ளம். சரிங்க, ஓகே. அப்போ நாளைக்கு கனெக்ட் பண்ணிடலாங்களா? ஷூர். ஓகேங்க. தேங்க்ஸ்.